அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரிகம் செய்யப்படும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், பாய் இந்த சூனியம்லாம் உண்மைதானா, அது என்ன மாதிரியான விஷயம்லாம் செய்யும், அது எப்படி நீங்கள் உண்மைன்னா நம்புறீங்க, நான்லாம் பார்த்ததே கிடையாதுன்னு கேட்டிருந்தாப்புல. இன்ஷா அல்லாஹ் சூனியன்றது உண்மைதான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஃபிரௌன் ஒரு அரசன், கொடிய அரசன். அப்போது எல்லா சூனியக்காரர்களும் கூப்பிட்டு என்ன பண்ணல, சூனியம் மிக பிரம்மாண்டமாக சூனியம் செய்ய வச்சாப்புல. அதை முறியடிக்கிறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் கையில் ஒரு அசான்னா ஒரு கொம்பு வச்சுருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அசாவை கீழே போட சொன்னாங்க. அந்த கொம்பை கீழே போட சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அசாவை என்ன பண்ணாங்க, கீழே போட்டாங்க. அது பெரிய பாம்பாக மாறிச்சு. அது என்ன பண்ணுச்சு, இருக்கிற அந்த செய்வினை செஞ்ச இது பண்ணாங்கல்ல, அந்த இதெல்லாம் என்ன பண்ணுச்சு, மொத்தமாக முழுங்கி மறுபடியும் என்ன பண்ணாங்க, அதை பிடிக்க சொன்னாங்க. அதை பிடிச்சவொன்னே என்ன ஆச்சு, அசாவாக மாறிடுச்சு. இப்போது சூனியம் இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே தொடரப்படுது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பண்ணாங்க, தன் தலைமுடியை எடுத்து தாடி முடியை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க. சூனியம் வச்சு அவருக்கு என்ன ஆச்சு, 6 மாதம் கழித்து ஊசி அங்கங்கே குத்துற மாதிரி என்ன பண்ணுச்சு, அந்த வலி ஏற்பட்டது. அப்புறம் ஞாபக மருதி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் அந்த சூனியம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணாங்க, எடுத்து அதை அடியோடு அழித்தாங்க. இது சூனியம்ன்றது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அதனால் சூனியம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. மிக ஆபத்தான ஒரு விஷயம். மிக எப்படி சொல்கிறது, ரொம்ப 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 டேஞ்சரஸ். 10 பேர் சொன்னாங்க, எனக்கெல்லாம் இது இப்படிலாம் கிடையாது. சூனியம் வச்சுட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணும், தன்னுடைய வேலையை காமிக்க ஆரம்பிக்கும். குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தன்னுடைய வேலையை அதிகமாக காமிக்க ஆரம்பிக்கும். அது சூனியம் எந்த மாதிரியான மக்கள் வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லை. இப்போ சும்மா சண்டை போடுவோம், பக்கத்து வீட்டார் கூட சண்டை. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, இவனை ஏன் நம்ம அடிக்கணும், இவனை ஏதாவது ஒன்று பண்ணி விட்டணுன்ற மாதிரி இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சூனியத்தை செஞ்சு நம்ம மேலே ஏவி விட்டுருவாங்க. அது என்ன ஆகும், காலப்போக்கில் நம்மளால் ஒரு தொழில் பண்ண முடியாது, எந்த வியாபாரம் பண்ணாலும் நஷ்டமாகும், எந்த வீட்டில் எது பண்ணாலும் எதுவும் விளங்காது, ஒரே அடிபட்டு இருக்கும், ஒரே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி என்ன பண்ணுவாங்க, நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒன்று, ஏன்னா இப்போலாம் சண்டை சச்சரவுலாம் யாரும் போகிறது கிடையாது. நேராக போகிறது ஏதாவது யாரையாவது பார்த்து ஏதாவது ஒரு சூனியத்தை ஏவி விடுறது. இந்த மாதிரி சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இல்லை, இந்த மாதிரி வியாபாரம் தொழில்துறை இதெல்லாம் எதுவுமே நடக்கலை, நான் எவ்வளோ தான் போட்டாலும் என்னால் முன்னுக்கே வர முடியல, உள் வாங்கினே அதான் ரொம்ப கீழ் நோக்கியே போயின்னு இருக்கிறேன், மேல் நோக்கி வரவே முடியல, வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி செய்வினை பிரச்சனை உள்ளவங்க, ஏதாவது பேய்கள் பிசாசிகள், இது மாதிரி வேறு ஏதாவது ஏவல்கள் குட்டி சேத்தான்கள், இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணலாம், என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இதனுடைய நிவாரணத்தை என்ன பண்ணலாம், பெறலாம். இதை சரி செய்யக்கூடிய இஸ்லாமிய முறைப்படி சரி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இது நிறைய பேர் கேட்குறாங்க, இது பாய் எப்படி முஸ்லீம் மட்டும்தான் வருமா? இல்லை, எல்லாருமே. யாருக்கு இந்த செய்வனை பிரச்சனை, இந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல்கள் பிரச்சனை உண்டோ அவங்க யாருன்னு இல்லை, யார் வேணாலும் வரலாம். தன்னுடைய உடம்புல இருக்கிற அந்த பில்லி சூனியம் ஏவல்களை விரட்டி அடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும்.